அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ரோடு, அது நான் சொல்லணும்னு வரல, ஆனால் அது பேசுறதுனால அந்த வார்த்தையோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால சொல்றேன். பெரிய ரோட்ல 2 வீலரில் சிலர் போறாங்க. ஆக்சுவலாக அந்த ரோட்ல கார்லேயே போகலாம். ஆனால் 2 வீலரில் போறவங்களுக்கு போக முடியாத அளவுக்கு குப்பைகள் வந்து கொட்டப்படுகிறது. குப்பைகள் வந்து கொட்டப்படுகிறது. வண்டியை ரைஸ் பண்ணி பார்க்குறாங்க, போக முடியல. ஏன்னா அவ்வளோ குப்பைகள் வந்து குமிந்து இருக்கிறது. காலையில் எழும்பி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருந்து. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து பிலிப்பியர் 3 காட்டுறாங்க. பவுல் சொல்றார், நான் அடைந்த ஆயிற்று என்று சொல்லவில்லை, அடைகிறதுக்காக தொடர்றேன். அப்போ நிறைய காரியம் நாம் இன்னும் அடையவில்லை. அப்போ அடையணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு மேல சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த அநேக காரியத்தை நஷ்டம் என்றும். அப்ப நிறைய குப்பைகள்னால கார் போகக்கூடிய ரோட்ல கூட பைக்ல கூட போக முடியல. அப்ப நமக்கு முன்னாடி பாதை இருக்கிறது, ஆனால் தேவையில்லாத குப்பைகள் வந்து என்ன செய்கிறது என்றால் அது வந்து போட்டு மூடுகிறது. நீ காலையில ஆவியானவர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். இது போலதான் பிரியமானவர்களே, இந்த திறப்புகளினாலே பிசாசானவன் என்ன கொண்டு வந்து போடுவானே தெரியாது. நமக்கு நியமித்த பாதையில் நம்மால் பயணிக்க முடியாதபடிக்கு எது தடையா இருக்கிறதோ அது எல்லாமே குப்பை.